கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வியாழக்கிழமை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் உபாகம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாரா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வேத பகுதியிலே 2 பகுதிகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. 2வது பகுதி, தேவன் ஆகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே முக்கியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய களஞ்சியங்கள் முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டால், நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆனால் அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் எந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறாரோ அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிற அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த 2வது பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களை பார்க்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய நியமனங்கள், ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாட்களை இலகுவாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் இந்த வேத பகுதியிலே நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறது. எப்படி என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய களஞ்சியங்கள், அதாவது நம்முடைய வீட்டிலே இருக்கிற களஞ்சியங்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய காரியங்கள். 2வதாக அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், 2வதாக அங்கே நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அங்கே இந்த களஞ்சியங்கள் இந்த நாட்களிலே நிரம்பும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, பாருங்கள், தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்போ தேவன் நம்முடைய கையின் பலனை ஆசீர்வதித்தால் தான் அந்த இங்கே சொல்லப்பட்ட நம்முடைய களஞ்சியங்கள் இந்த நாட்களிலே நிரம்புறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் எந்த தேசத்திலே இந்த நாட்களில் இருக்கிறோமோ இந்த நாட்களிலே அந்த தேசத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நாங்கள் நம்முடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால், நாங்கள் கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால், அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அந்த கர்த்தரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற வேளையில் தான் இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்திலே நீங்கள் முதலாவது பாருங்கள், இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, தேவன் சொல்லுகிறார் நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எப்படி என்று சொன்னால், இன்று அவர் விதிக்கிற அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறதற்கு ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்றும் சொல்லியும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தும் இந்த நாட்களிலே பார்ப்போமாயிருந்த செவி கொடுத்து பார்க்கிற வேளையிலே தான் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய சத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை அதை நிராகரித்து அவர் சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நாட்களில் இருப்போமாயிருந்தால் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் நீங்கள் இன்றைக்கு கேட்கலாம், இப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய ஐஸ்வர்யவான்கள் எப்படியாக இந்த நாட்களில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு பணமோ சொத்தோ பொருளோ இந்த நாட்களில் இருந்தால் அது ஆசீர்வாதம் அல்ல என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் முதலாவது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கூட்டாது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை, நிம்மதியான நித்திரையும் இந்த நாட்களை தரக்கூடியதாக இருக்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நோய் இல்லாதபடி
நோயில்லாத வாழ்க்கையாக இந்த நாட்களை வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நோய் இந்த நாட்களில் இருக்காதபடி ஒரு மனுஷன் வாழுவானா இருந்தால், ஒரு சுகதேகவியாக அந்த நாட்களில் அவன் ஆண்டவரை அறிந்த மனுஷன் இருப்பானா இருந்தால், அவனைப் போல ஒரு பாக்கியவான் இந்த நாட்களில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் இந்த நாட்களிலே முழு காசுகளையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அங்கே டாக்டரிடத்திலும் கொடுத்து விடுகிறார்கள். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் வேதத்திலே எதை குறித்து சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் நடந்து கற்றுக்கொள்ளு கைப்பிடிப்போமா இருந்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.